ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை 4 விதமான வாதைகளை கட்டளையிடுவேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை 4 விதமான வாதைகளை கட்டளையிடுவேன். வாங்கள் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதும் பொறுமையாக நிதானமாக கேட்போம். கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாய்த்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் 4 விதமான வாதைகளை வர கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செயல்படுகிற அநேக பிள்ளைகளை அவர்களுக்கு தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால் 4 விதமான வாதைகளை வர கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாய்த்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னென்ன வாதைகள் பாருங்கள். கொன்று போட பட்டயமும் இழுத்து செல்ல நாய்களும் பட்சிக்க ஆகாய்த்து பறவைகளும் மிருக ஜீவன்களும். கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து எந்தவித வாதைக்கும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் சமூகத்தில் நம்மளை நாம் தாழ்த்தி அவர் சொன்ன கட்டளையின்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தர் நமக்கு எந்தவித வாதையும் அவர் அனுப்ப மாட்டார். இந்த வாதைகளை அனுபவிக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் முழங்கால் பள்ளிட்டு அனுதினமும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வாதையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். கர்த்தர் மன்னிக்கிறவரும் இரக்கமுள்ளவரும் பாதுகாக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு கட்டளையிட்ட அந்த வாதையை இப்பொழுது நாம் ஜெபிப்போம். விசுவாசத்துடன் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அனுப்பின அந்த வாதையை அவர் அந்த வாதையிலிருந்து நம்மளை விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாகவே அவர் உண்மையும் உத்தமம் உள்ளவராயிருக்கிறார். அவர் எந்தவித வாதையும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்காமல் நம்மளை சந்தோஷமாக வைத்து கொள்ளுவார். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாகவே நம்மளை அவர் அநேகத்தில் ஆசீர்வதித்து நம்மளை பெருக செய்வார். விசுவாசிங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். God bless you.